இப்போ நம்ம மனசுக்குள்ள கெட்ட சக்தி இருக்கா இல்லையாங்கன்னு யாரும் மறக்க முடியாது, இருக்க தான் செய்யுது. கெட்ட சக்தியோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். உணர்ச்சிகளை வாழும்போதெல்லாம் கெட்ட சக்தியோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உணர்ச்சிகள் பல வடிவங்கள்ல ஒரு பக்கம் பெருமையை கொண்டு வந்து கோபத்தை கொண்டு வரும், அல்லது கவலையும் பயத்தை கொண்டு வந்துடும். சைத்தானுடைய குணங்கள் உள்ளது. அதனால உணர்வு பெறணும். இதை சரி பண்ணிட்டா டாக்டர் கூட அவசியமே கிடையாது. டாக்டர்கிட்ட போனாலும் அதான் சொல்லுவாங்க, மனசை அமைதியாக வச்சுக்கோங்க, மனசை அதிர்ச்சியான செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் உண்மை இருக்குது. ஆனால் உடலுக்கு தேவையான வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மன சமாளிச்சுன்னா உடல் ஆரம்பமாக சுகமாக போகுது, நம்பிக்கைப்பட்டு கேட்ட போகுது. இப்பயும் சரி, நம்ம யார் ஒருத்தர்கிட்டையும் சரி, எந்த பொருளை கேட்டாலும் சரி, கடவுள்னால எந்த ஒரு நோயை சுகப்படுத்த முடியுமா முடியாதான்னு கேட்டால் நம்ம எல்லாரும் முடியும் தான் சொல்லுவோம். யாரும் முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை நம்மகிட்ட இல்லை. இப்போ நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வேண்டாம், நம்பிக்கை கேட்போம். சொல்லும்போது நான் நம்பிக்கை இருக்கிறேன், எனக்கே அந்த கஷ்டம் வருது அப்படின்னு அவருக்கு பேச வேண்டாம். நம்பிக்கை இல்லாமல் இருக்குன்னு சொல்றது தப்பு. நம்பிக்கை இவர்கிட்ட கேட்கணும், நல்ல குணங்களையும் கேட்கணும். அப்படி மன அமைதி அடைஞ்சுன்னா சுகமாறது அத்தாட்சியை பார்க்கணும். மனசாட்சி தெளிவாக சொல்லுது, எந்த ஒரு பிரச்சனை அவனுக்கு தீர்க்க முடியுமா முடியாதா, எந்த நோயாலும் சுகப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இறைவனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனாலும் இருந்தாலும் ஆரம்பிச்சு அப்புறம் எல்லா வழிமுறையும் கொண்டு வருவோம். அந்த ஆனாலும் இருந்தாலும் தவிர்த்துக்கிட்டு நம்பிக்கை கொடுக்கணும், பொறுமை கொடுக்க கேட்டால் நமக்கு நம்பிக்கை அவன் தருவான், பொறுமையை கொடுப்பான், அந்த பொருளை சுகமும் கிடைக்கும், அத்தாட்சி அமையும். அந்த அத்தாட்சி எதுக்காகன்னு சொன்னால் அவனுடைய பாதையில் வாழ்றதுக்காக. சும்மா மற்ற வைத்தியங்கள் மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போகிறதுக்காக கிடையாது. வாழ்க்கை மாறும், குணங்களில் மேன்மையடையும், குணங்கள் தூய்மை அடையும். நிறைய பேர் இப்படி இந்த வைத்தியத்தை தவறாக பயன்படுத்திட்டு இருக்காம பல பிரச்சனை உருவாயிடும். பிரசவத்துக்கிட்ட வர்றது, அதுக்கப்புறம் அவங்க மனப்போகம் போயிடுது, குலதெய்வங்கள் கோயிலுக்கு போயிடுது, சடங்கு சம்பளம் பண்ணிட்டு குணங்களை மாற்றி அமைக்கிறது கிடையாது. குழந்தை பெற வரைக்கும் பெற்றுட்டு அப்புறம் அங்கே போய் மொட்டை அடிக்க போகிறேன்னு சொன்னேன். இறைவன் கொடுத்த அத்தாட்சியை இப்படியா சடங்கு பயன்படுத்தணும்? அப்போ நம்ம நைவேத்தியமாக இருக்கணும் அர்த்தம். தேவைக்கு பயன்படுத்தி ஒரு மாதிரி கருவம் தூக்கி போட்டுருவோம். அது காரணமாக அவங்களுக்கு கஷ்டங்கள். உண்மையிலே யார் இறைவன் பொருத்தமாக வாழ விரும்புகிறாங்களோ, இந்த அத்தாட்சி கொடுக்குற காரணமே அவனுக்கு பொருத்தமாக வாழ்றதுக்காக, டோட்டல் அவனை சண்டை இருக்காக, குணங்களை மேம்படுறதுக்காக, சமாந்து விரும்புறதுக்காக.